ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாள் எனது ஃபாலோவர்ஸுக்கும் எனது வீடியோவில் பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு இனிய நாளாக அமைய வேண்டும் என்று கடவுளை இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அத்தோட நான் எனது சென்ற வார வீடியோக்களை பார்த்து ரசித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அதில் ஏதாவது குறைகள் தவறுகள் கண்டிருந்தால் தயவு செஞ்சு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். அந்த மிஸ்டேக்கெல்லாம் கரெக்ட் பண்ணிக்க இயலுமா இருக்கும். அதே நேரத்தில் இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணி இந்த வீடியோவை இன்னும் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி மிகவும் மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நாங்கள் ஒரு மிகவும் பழமை வாய்ந்த ஒரு இடம், அது சைனாவில் இருக்கக்கூடிய யாருமோ தெரிஞ்ச விஷயந்தான். சைனான்னு சொன்னானே ஒரு ஹிஸ்டாரிக்கல் கண்ட்ரி தான். அது அந்த நாட்டில் எல்லா இடத்துலையும் ஒரு 1000 இயர்ஸுக்கும் கூடின 1000 வருடங்களுக்கு கூடின கால வரலாறு படைத்த இடங்கள் அநேகமாக இருக்கின்றது. அதில் ஒரு இடம்தான் இன்றைக்கு நாம் போகக்கூடியது. இது சுமாராக ஒரு 660 வருஷம் பழமை வாய்ந்த இடம். ஒரு பெரிய பணக்காரர் வாழ்ந்து விட்டு தன்னை குழந்தைகளை அழகாக வளர்த்து வச்சுட்டு போனதுனால அப்பட மெமரிக்காக அவர் வாழ்ந்த இடத்த அழகாக செஞ்சு அந்த காலத்தில் 660 வருஷத்துக்கு முதல்ல செஞ்சு பொதுமக்களுக்கு பார்க்கறதுக்காக அந்த காலமே ரிசர்வ் பண்ண ஒரு இடத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இது சைனா ஷங்காய் பக்கமாக இருக்கிறது, ஓல்டு சிட்டிக்கு பக்கமாக இருக்கிறது. அவர் அந்த மனிதர் வாழ்ந்த இடத்தை அவங்களோட பசங்கள், அவரோட மகன் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னால், தன் அப்பா வாழ்ந்த இடத்த பொதுமக்களுக்காக ஒரு பார்க்கக்கூடிய இடமா, ஒரு விசித்திரமான இடமாக செஞ்சு அதை பல பிரிவுகளாக செஞ்சு, ஒன்று ஒரு பூந்தோட்டமாக, இன்னும் ஒன்று ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக, அது மாதிரி பல விதமான செக்ஷன்களாக டிவைட் பண்ணி ஒரு அழகான ஒரு இடமாக மாற்றி, அதுக்கப்புறம் அந்த ஜென்ரேஷன்ஸ் சேஞ்சான ஜென்ரேஷன்ஸ் கீப் ஆன் மூவிங். இது ஆரம்பிக்கப்பட்ட காலம் 1557ஆம் ஆண்டு. காலப்போக்கில் பல ஜெனரேஷன்ஸ் மாறி வர அது பல திருத்தங்களை கொண்டு வந்து கடைசியாக 2000ஆம் ஆண்டு ஆகிற நேரம் இந்த முழு இடமும் அரசாங்கத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த அரசாங்கத்தால் அதே பேரில் மெயின்டைன் பண்ணிட்டு போகிறதா அவங்களோட வரலாறுகள் ஹிஸ்ட்ரிஸ் சொல்லிகிட்ருக்கு. இந்த ஹிஸ்ட்ரிக்கு நான் போகும்போது திரும்பவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், என் வியூவர்ஸுக்கும் என் ஃபாலோவர்ஸுக்கும், என் வீடியோவில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் கண்டிங்கன்னு சொன்னால் ப்ளீஸ் இன்பாக்ஸ் பண்ணுங்கள். என் வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு இந்த வீடியோ இன்னும் என் வீடியோஸ் அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு மிச்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்று எல்லோரும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நான் இன்றைக்கு இந்த வீடியோவில் அவங்களை கூட்டிக் கொண்டு போகிறது சைனாவில் ஷங்காய் ஓல்ட் சிட்டியில் இருக்கக்கூடிய
ஒரு இடம்தான் யுயுவான் கார்டன் மால். யுயுவான் கார்டன் மால் ஒரு சைட், மறுபக்கம்தான் யுயுவான் கார்டன். நான் அடுத்த வீடியோவில் யுயுவான் கார்டனை பற்றி உங்களுக்கு நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன். அது வரையிலே நான் இன்றைக்கு உங்களை கூட்டி போகிறது யுயுவான் மாலுக்கு. நான் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யுயுவான் மால் முன்பக்கமாக ஸ்ட்ரீட் ஷாப்ஸ் சைடால் நான் இப்போ நடந்து போயிட்டுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 600 இயர்ஸுக்கு மேலே பழைய கட்டிடங்கள் தான் எல்லாம். உங்களுக்கு பார்த்தா விளங்கும், ஒரு ஏன்ஷியன்ட் டைப் விளங்கும். இந்த ஸ்ட்ரீட் ஷாப்ஸ் எல்லாம் வந்து புதுசு தான், பட் ஸ்டில் when you can see on other side. என்ட்ரன்ஸுக்கு போக நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இட்ஸ் ஆல் ஏன்ஷியன்ட் ஷாப்ஸ். அந்த என்ட்ரன்ஸ் கேட்ட பாருங்கள், என்ட்ரன்ஸ் வெல்கம் போர்ட், அது பக்கத்தில் இருக்கிற அந்த பில்டிங்ஸ், அந்த இந்த பக்கமாக இருக்கிறதெல்லாம் வந்து அந்த அப்பாவுக்கு பிறகு 1551ஆம் ஆண்டு அப்பா தான் மிங் டென்சிட்டி. அவர் பேர் வந்து மிங் என்ற அரசன் வாழ்ந்த காலத்தில் இருந்தது. அப்பாட பேர் வந்து பேன் யுந்துவான் தான் அப்பாட பேர். பேன் ஏங்கிறது வந்து அவரோட பையன். பேன் யோந்துவான் அவர் இன்னும் ஒரு பையன். அவர் தான் இந்த ப்ரொஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்பாவுக்கு பிறகு. இந்த இடத்துக்கு, இந்த கார்டனுக்கு, யுயுவான் கார்டனுக்கு, யுயுவான் இன் சைனீஸ் லாங்குவேஜில் யுயுவான் அந்த மீனிங் வந்து ப்ளீஸிங் அண்ட் சாட்டிஸ்ஃபைங் டு ஒன்ஸ் பேரண்ட்ஸ். ஒரு தகப்பனுக்காக, அப்பாவுக்காக, அப்பாவை சாட்டிஸ் பண்ணுறதுக்காக, அப்பாவை சந்தோஷப்படுறதுக்காக, ஆத்மா சாந்திக்காக செய்யப்படுகிற இந்த ப்ரொஜெக்ட் தான் இந்த ப்ரொஜெக்ட். நான் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது யுயுவான் என்ட்ரன்ஸ் தான். யுயுவான் என்ட்ரன்ஸை தாண்டி தான் நான் இப்போ உள்ளே போயிட்டுருக்கேன். பாருங்கள், எல்லாம் வந்து ஏன்ஷியன்ட் பில்டிங்ஸ் தான், பழைய பில்டிங்குகள் புனர்ஸ்தாபனம் செய்யப்பட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னமும் அதோட ஏன்ஷியன்ட் டைப்பை மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குல்ல. எல்லா மால், இது வந்து ஒரு ஓப்பன் மால். யூ கேன் சே இட்ஸ் கவர்ட் மால். இந்த இடத்த யுயுவான் கார்டன் மால் என்னும் சிலர் கூப்பிடுவாங்க. சிலர் யூ கார்டன் என்று கூட சொல்லுவாங்க. யூ கார்டன் என்று சொன்னால் கார்டன் ஆஃப் பீஸ் அண்ட் கம்ஃபர்ட், சமாதானம், சொகுசு. இந்த யுயுவான் கார்டன் மால் என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதி 19ஆம் நூற்றாண்டு வரையில் அழகாக, பாதுகாப்பாக தன் அப்பாக்காக, அப்பாட வயதான காலத்தில் அப்பாவுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்காக தன் குழந்தைகளால் அமைக்கப்பட்ட ஒரு இடம். இந்த இடம் அழகாக மெயின்டைன் பண்ணப்பட்டு அப்பாவுக்கு பிறகு வந்த சந்ததிகள், அவர்களின் சந்ததிகள் கூட மாறி மாறி வரக்கூடிய காலத்தில் விதமாக அவர்கள் கூட
தன் அப்பாட பேரில் கிராண்ட் ஃபாதர்ட பேரில் இதை வடிவமைச்சு அழகாக செஞ்சு பொதுமக்களுக்கு பார்வைக்காகவே விட்டிருந்தார்கள். காலப்போக்கில் அந்த இடம் பல பகுதிகளாக பல தலைமுறைகளுக்கு பின்னால் வந்தவர்கள் வியாபாரிகளாக இருந்ததுனால அவர்கள் ஒரு பகுதியை ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இந்த மோலாக மாற்றுகிறார்கள். மோலாக மாற்றினதுக்கப்புறம் இந்த இடம் ஒரு தலை சிறந்த பிரசித்தி பெற்ற ஒரு வியாபார ஸ்தலமாக மாறுகிறது. எல்லா விதமான வியாபாரிகளும் அங்கு வரக்கூடியவர்களாகவும் அந்த இடங்களிலேயே தண்ட வியாபாரங்களை செய்யக்கூடியவர்களாகவும் மாறுகிறார்கள். நான் இப்போ இருக்கிறது அந்த மோல் சென்ட்ரல் நடுவில் ஓப்பன் மார்க்கெட் நடுவில் இருக்க 4 பக்கத்துலேயும் இருக்கக்கூடியது 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்கும். மேலே அந்த முன்னாடி மேலே தெரிபடுறது ஒரு ஹோட்டல், அது ஸ்டார் ஹோட்டல் உண்டு. அது மாதிரி எல்லா பில்டிங்லேயும் மேல் மாடிகளை ஹோட்டல்களாகவும் நல்ல சிறந்த உணவகங்களாகவும் அமைத்து அந்த இடத்தை ஒரு பொதுமக்கள் டூரிஸ்ட் வரக்கூடிய ஒரு அழகான இடமாக மாற்றி அமைக்கிறார்கள். ஆயிரத்தி 1556 ஆரம்பிக்கப்பட்ட இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து 1601 ஆண்டு ஆகிற நேரத்தில் இந்த யுயுவான் கார்டன் மால் ஏரியா ஒரு பொதுமக்களோட பல வேலை திட்டங்கள் நடக்கக்கூடிய ஒரு இடமாக மாறுகிறது. அந்த இடத்தை பொறுத்தவரையில் எல்லா விதமான பொது வேலைகள் எல்லாம் அந்த இடத்திலே நடக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக மாறுகிறது. இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் இருக்கிறது, இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு உணவகம். நேராக முன்னாடி இருக்கிறது ஒரு பெரிய ஒரு உணவகம். அது ஸ்ட்ரீட் ஃபுட்டும் இருக்கும், ஸ்டைலையும் இருக்கும், உள்ள டேபிளும் இருக்கும். ஆனால் இது முழுக்க எல்லா இடத்துலையும் சுற்றுலா பிரயாணிகள், அதே நாட்டு சுற்றுலா பிரயாணிகள், வெளிநாட்டவர்கள் கூட எல்லாரும் வந்து இந்த இடத்துல அதிக நேரம் கழிக்கக்கூடிய ஒரு இடமாக மாறி இருக்கிறது. எல்லா வகையான வியாபாரங்களும் அங்கே இருக்கிறது. தங்கத்திலிருந்து நீங்கள் பார்க்குறது முன்னாடி இருப்பது ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட். காலங்கள் மிக வேகமாக கடந்து செல்ல அந்த பெரிய மனிதனின் மகன் பென் யுன் துவான் அவருடைய கிராண்ட் டாட்டரோட ஹஸ்பண்ட் இந்த இடத்த டேக் ஆஃப் பண்ணுறாரு 1709. அவரும் சில காலத்தில் இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் வேறொரு ஆர்கனைசேஷன் முழு யுயுவான் கார்டனையும் பொறுப்பெடுத்து அந்த இடத்துக்கு அகாடமி ஆஃப் பியூரிட்டி அண்ட் ஹார்மனி என்று பேர் வைக்கிறாங்க. என்ற ஒரு நல்ல ஒரு மனிதர் வாழ்ந்த இடம். அதுக்கு பிறகு வந்த தலைமுறைகள் கூட இந்த பொதுமக்களுக்காக இதை செஞ்சு வச்சுட்டு போன ஒரு இடம் என்றதுனால அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய ஒரு கமர்ஷியல் ஹப்பாக மாறுகிறது. இந்த யுயுவான் கார்டன் மால் எல்லா சுற்றுலா பிரயாணிகளும் வரக்கூடிய ஒரு இடமாகவும் எல்லா விதமான வசதிகளையும் கொண்ட ஒரு இடமாக இருக்கிறது. சுற்றுலா பிரயாணிகளுக்கு தங்குமிடம் 3 நட்சத்திரம் 4 5 நட்சத்திர விடுதிகள் கூட இதே இடத்தில் இருக்கக்கூடிய
கட்டிடங்களில் அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். இது முன்னால் தெரிவருகிறதும் ஒரு பெரிய ஹோட்டல் தான். அதே நேரத்தில் சில அரசாங்க அலுவலகங்களும் இந்த இடத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது பழங்காலம் தொட்டு வந்த அரசாங்க அலுவலகங்கள். 1556 19ஆம் நூற்றாண்டு வரையில் இந்த மனிதர்கள், இந்த பெரிய மனிதர்கள் வாழ்ந்து அதுக்கு பிறகு வந்த தலைமுறைகள் இந்த இடங்களை எல்லாத்தையும் பொதுமக்களுக்காகவே அர்ப்பணித்து, தன்னை வாழ்க்கையை அர்ப்பணித்து செஞ்சு அவர்கள் மிகவும் ஒத்துமையாக வாழ்ந்துட்டு போன ஒரு இடம்தான் இந்த யுயுவான் கார்டன் என்று சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்துல இன்னமும் அந்த பழைய பில்டிங்குகள், பழங்கால முறைகள் எல்லாம் இன்னமும் அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். இன்னும் அந்த மனிதரை கண்ணியப்படுத்துகிறார்கள். நூற்றாண்டில் ஏற்பட்ட யுத்தம் காரணமாக சேதமடைந்த எல்லாத்தையும் 1942க்கு இருந்தவர்கள் உதவியை கொண்டு அவர்கள் திரும்பவும் சரி செய்து திரும்பவும் இந்த இடத்தை பழைய மாதிரியே பொதுமக்களுக்காக அர்ப்பணிக்கிறார்கள். இது இந்த சைனீஸ் மக்களின் ஒரு ஒத்துமையின் சின்னமாகவே இது அமைந்திருக்கிறது. தனது நாட்டு மக்களுக்காக அர்ப்பணித்த சில தியாகங்களை இந்த இடம் நம்மளுக்கு உணர்த்துகிறது. இதுவரையில் நீங்கள் கேட்டது பார்த்ததும் யுயுவான் கார்டன் மாலை பற்றி தான். நான் நினைக்கிறேன் நீங்கள் இந்த இதை கிடைத்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம், கிடைச்ச மெசேஜஸ் கொஞ்சம் உங்களுக்கு பொறுமதியாக இருக்கும்னு சொல்லிட்டு, அடுத்தது நான் நெக்ஸ்ட் வீக்கில் யுயுவான் கார்டன், அந்த மாமனிதன் வாழ்ந்த இடத்த அவர்களின் குழந்தைகள் அப்பாக்காக வயதான காலத்தில் வாழ்கிறதுக்காக எப்படி அமைச்சு கொடுத்துருக்காங்கன்றதை பற்றியும், எப்படி பாதுகாப்பாக இருந்திருக்காங்க என்பதை பற்றியும் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். அதுவரையில் இந்த வீடியோவை பார்த்து இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு குறை இருந்தால் தயவு செஞ்சு இன்பாக்ஸ் பண்ணி அதை சரி செஞ்சதுக்கு உதவி செய்யுங்க. இந்த வீடியோவை எனது சேனலை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு எல்லாருமா எனக்கு உதவி செய்யுங்க. பார்க்குறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் எல்லாருக்குமே நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you on next video. Thank you very much. Bye bye.